வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல மைவி3ல பேமெண்ட் எப்போ வரும்? நாங்கெல்லாம் வித்ட்ரா கொடுத்தாச்சு சார். ஆனா பேமெண்ட் எப்போ வரும்னு தெரியல. அந்த நண்பர்களுக்காகவும் இனிமே அதாவது வித்ட்ரால் ஆப்ஷன் எப்போ அவைலபிளா இருக்கும்? மைவி3 ஆப்ல எப்போ அவைலபிளா வரும்? அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க், குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு காலை தவிருங்க. அப்படி இல்லை சார் கண்டிப்பாக நான் கால் பேசியே ஆகணும்னா ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே, இந்த டைம் நீங்கள் 7 மணிக்கு மேலே எப்போ கூப்பிட்டாலும் நான் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். முடியலன்னா நீங்கள் வாய்ஸாக கொடுங்க, நான் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ அப்டேட் வரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வடிவிலோ அல்லது ஆடியோ வடிவிலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும். அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பல யூடியூபர்ஸ் அதாவது ஆப்போசிட்டாக போடுறாங்க. ஓகே, அதை அவங்க நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க போடுற வீடியோ நமக்கும் ஒரு நன்மைக்கு. ஸோ அது நல்லதாக இருக்கட்டும். எதாவது நல்லது அது ஒரு நல்லதுக்கு, நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போங்க. அவங்கள போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி போய் கீழே கமெண்ட் பாக்ஸில் அவங்கள போய் எதுவுமே தேவையில்லாமல் பேச வேண்டாம், வார்த்தைகளை விட வேண்டாம். அவங்க வேலையை பார்க்கட்டும், யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜாயின் பண்ணவங்களே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. மக்களை போட்டு பைத்தியம் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. உண்மையில இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. எம்டி சார் ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டாரு, தெளிவாக ஆடியோ கொடு. ஆனால் அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நான் என்ன ஏதுங்கிற நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன். அதில் சில டவுட்டுகள், சில சந்தேகங்களும் அதில் இருக்குது. அது என்ன ஏதுங்க நான் தெளிவாக நான் உங்களுக்கு இதில் பதிவு பண்ணிடுறேன். சரிங்களா? அதையும் மீறி அவர் சொல்லிட்டாரு. அதை வச்சு திரிச்சு 2 மாதம் ஆகுங்கிற ஒரு யூடியூபர்ஸ், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகும், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு பிறந்தர் தான் வந்து முதல்ல அறிவிப்பார். அப்படி அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாமே? அவர் தெளிவாக போட்டு போயிட்டாரு. அதை வச்சு நீங்கள் உள்டா அடித்து மக்கள் ஏற்கனவே லீவ் விட்டாங்க. அங்கே அந்த பயத்தில் ஏற்கனவே பல யூடியூப்பர் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. அதை பார்த்து பாதி மக்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ நான் இஎம்ஐ கட்டணுமே, ஐயோ நான் செயின் அடை வச்சுருக்கேன், தாலி அடை வச்சுருக்கேன், அதை அடைச்சி ஆட்டோ அடை வச்சு நான் கேட்டிருக்கேன்ட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு நீங்களும் போட்டு உள்ளே ஏற்றி விட்டுக்கிட்டு 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும். இது உங்களுக்கு தெரியுமா? 3 மாதம் ஆகுறது உங்களுக்கு தெரியுமா? எம்டி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கரெக்டாக இதில் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? என்ன ஒரு சந்தேகத்தை அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத நான் தெளிவாக நான் இதில் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்க்கலாம். எப்போ நமக்கு வித்ட்ரால் ஆகும், ஆப்ஷன் எப்போ வரும் அப்படின்னு நான் தெளிவாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவர் எம்டி சார் என்ன பேசினாரோ அதை வச்சு நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து கடவுள் இப்படிலாம் கிடையாது, நான் தான் எம்டி அப்படின்னு நான் பேசலை. பட் ஏன்னா பல யூடியூபர்ஸ் ஏதோ அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வச்சு பேசியிருக்கிறாங்க. அதை போட்டு மக்களும் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. பட் என்ன நிலவரம் அப்படிங்கிறது எம்டி சார் தெளிவாக சொல்லிட்டாரு. பட் அதில் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அவ்வளோதான். அது என்னங்கிறத நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன். சரிங்களா? எம்டி சார் என்ன சொன்னார் அப்படின்னா, வித்ட்ரால் கொடுக்கறதுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிஎம் அப்கிரேட் பண்ணுறவங்க இந்த மாதம் வேண்டாம், விட்டுருங்க. அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஒரு கொஸ்டின் மார்க் என்ன இருக்குன்னா, அகாடமிக் இயர்னு ஒன்று இருக்குது, அசைன்மெண்ட் இயர்னு இருக்குது. அவர் சொல்கிற கருத்துக்கள் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணி பார்க்கையில் அசைன்மெண்ட் இயர், அதாவது இந்த அசைன்மெண்ட் இயர் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட மார்ச்சோட அசைன்மெண்ட் இயர் முடியுது. அகாடமிக் இயர் வேறு, அசைன்மெண்ட் இயர் வேறு. இன்கம் டேக்ஸுக்கு தான் அசைன்மெண்ட் இயர், அது பொருந்தும். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா, இந்த டைம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட நிறைய பேர் சிஎம்மாக வருவாங்க. அதுக்கும் கணக்கு காட்ட வேண்டி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னும் ஏன்னா எல்லாமே முடியும் தருவாயில் இருக்கும். கண்டிப்பாக நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பல ஆடிட்டிங் எல்லாமே இப்போ எல்லாமே எண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். எல்லாமே ஃபில்லிங் பண்ணி எல்லாமே எண்டிங் ஸ்டேஜில் இருக்க டயத்தில் இந்த டயத்துலையும் போட்டு நம்ம வந்து இன்புட் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா, கம்பெனிக்கு இன்புட் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் அவங்க வந்து கணக்கு காட்ட வேண்டியது வரும். அது மறுபடியும் அது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நிறுவனத்துக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேண்டாம், இந்த அகாடமிக் இயரை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து நீங்கள் தாராளமாக சிஎம்மாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சரி, அப்போ சிஎம் அது சிஎம் ஆகிறதுக்கு எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம தாராளமாக நீங்கள் இது வந்து பண்ணிக்கலாம். ஒன்றும் சிஎம்மாக நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் வந்து அவைலபிளாக வந்துடும், நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எப்போ அப்படிங்கிற அவர் தெளிவாக சொல்ல, அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏப்ரல்லே வந்துடும்னு சொல்லியிருக்காரு.
அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, வித்ட்ராவல் ஆப்ஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது ஆணித்தரமாக அதில் சொல்லியிருக்காரு. எலெக்ஷனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இருந்தாலும் கம்பெனி சேஃப்டிக்காக, ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 3 மாசமா நிறுவனத்து மேலே பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதையும் துச்சமாக நினச்சி நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்குன்னு அவர் ஆடியோவில் சொல்லியிருப்பார். பட் அந்த வந்து ஏன்னா இந்த இந்த டயத்தில் நம்ம வித்ட்ரா கொடுத்தோம்னா இதை சாதகமாக பயன்படுத்தி நம்ம மேலே பயங்கர புகார்கள் வாய்ப்பு அது எதிர்ப்பு, அதாவது இதை வந்து வேற மாதிரி கொண்டு போவதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வித்ட்ரா ஆப்ஷன் அவைலபிளாக வந்துரும்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் எத்தனை மாதம் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ எலெக்ஷன் எப்போ முடியுது அப்படின்னா இதில் வந்து ஓவரால் இந்தியாவை சொல்லணுமா இல்லை தமிழ்நாடு மட்டும் சொல்லணுமாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு மை வீத்திருக்கு, வேறு எங்கேயுமே எதிர்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. அப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் 26ஆம் தேதி, 26 19 கரெக்டாக தெரியல, டக்குன்னு பார்க்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ எலெக்ஷன் அப்போ 26 வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் 26ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் வித்ட்ரால் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாத சான்சஸ் 100க்கு 80% மேலே இருக்குது. இது இது எங்களுடைய கருத்து கணிப்பு தான். அதுக்காக நான் ஞானி கடவுள் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்னோட கருத்து, ஏன்னா அவர் சொல்கிறத வச்சு நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். சரில? தமிழ்நாட்டில் மட்டும் தான் எதிர்ப்பு. இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்காக நீங்கள் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா பணப்புழக்கம் எப்போ இருக்கும்? அந்த எலெக்ஷனை அந்த கவுண்டிங் முடிகிற வரைக்கும் தான். அதுவும் அந்த கவுண்டிங் இல்லை, அந்த எலெக்ஷன் அந்த 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 ஓட்டு போட அந்த டைம் வரைக்கும் தான் பயங்கர பணப்புழக்கம் இருக்கும். இந்த 500 தரேன், ஒரு ஓட்டுக்கு 1000 தரேன்ட்டு. அந்த டைமில் இவர் வித்ட்ரா கூடாதுன்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகள் இவர் சந்திக்க வேண்டி வரும். உறுதியாக வரும். அவரே இருந்தாலும் கண்டிப்பாக பல பிரச்சனைகளை தாண்டி வரும், அவர் சந்திக்க வேண்டி வரும். இது நல்லது தான், உண்மையிலே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அது வந்து கவுண்டிங் அவர் சொல்லவே இல்லை. அது நல்லா கவுண்டிங்கில் 3 மாதம் ஆகும், திடீர்னு கூட 4 மாதம் கூட ஆகணும். அது வரைக்கும் இவங்க அவ்வளோதான். அப்புறம் மக்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க. ஏன் போட்டு மக்களை போய் பயன்படுத்திட்டு இருக்கீங்க தேவையில்லாமல்? 3 மாதம் ஆகுறாங்க, ஒருத்தன் 4 மாதம் ஆகுறாங்க. என்னமோ ஐயோ ஐயோ. சரி, ஓகே, அவங்களுடைய இது அவங்க சொல்கிறாங்க. பட்டு எம்டி சார் வச்சு நம்ம சொல்லல, நம்முடைய கணிப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. ஸோ தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து வித்ட்ராவல் ஆப்ஷன் வரதுக்குண்டான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் சிஎம் பிளானு இந்த மாதத்தில் கொண்டு வர, அதாவது அடுத்த மாதம் ஏப்ரலில் அகாடமிக் இயரில் கொண்டு வரதுக்கு அவரே சொல்கிறாரு. அப்போ வித்ட்ராவல் கண்டிப்பாக வந்துடும்ல. நீங்கள் கரெக்டாக பாருங்கள், அதை கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி திங்க் பண்ணியாவது பேசணும். கொஞ்சமாவது யாராவது திங்க் பண்ணியாவது பேசுகிறீங்களா? அவர் அடுத்த அகாடமிக் இயரில் நீங்கள் சிஎம் அப்கிரேட் பண்ணலான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த அகாடமிக் இயர் அவர் வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு என்ன, இதில் என்ன அவர் என்ன குறைஞ்சி போயிட போகிறாரு? இல்லை என்ன இதில் வரப்போ ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ அடுத்த அகாடமிக் இயரில் கண்டிப்பாக ஏப்ரலில் எலெக்ஷன் முடியுது. ஏப்ரலில் வந்து 19 26 கரெக்டாக தெரியல தமிழ்நாட்டில். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎம் வித்ட்ரா கொடுக்கக்கூடிய சிஎம் அப்கிரேட் வரதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அந்த டைமில் வித்ட்ரா கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் நடக்க போகும்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். மற்றபடி இதில் 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகுங்கிறது வாய்ப்பு. ஏன்னா அவர் ஆணித்தரமாக அதில் சொல்லிட்டார், இந்த எலெக்ஷனுக்கும் வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இருந்தாலும் இந்த 10,000க்கு மேலே நம்ம வந்து கொடுக்க வேண்டாம், ஸ்டாப் பண்ணி அதுக்கு குறைஞ்ச அமௌண்ட் வேணால் நம்ம கொடுத்துடலான்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு. மேபி எல்லாம் கிட்டத்தட்ட 100க்கு 95% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வந்திருக்கும், எல்லாத்துக்கும் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 10,000 அமௌண்ட் வந்து 10,000க்கு மேலே கொடுத்தாங்க அமௌண்ட்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இது கண்டிப்பாக 2 மாதம் வச்சுருக்க மாட்டாங்க. 2 மாதம் பெண்டிங் இருக்காது, கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போகாது. அதிகபட்சம் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த 1 or 2 வீக்குள்ளே கண்டிப்பாக 1 வீக்குள்ளே கண்டிப்பாக அந்த அமௌண்ட் எல்லாமே டிஸ்பேச் ஆயிரும். இது வந்து என்னுடைய கருத்துக்கு, என்னுடைய இதில் அவர் சொல்லதை வச்சு நான் அது சொல்கிறேன். ஸோ அவர் எந்த ஒரு ஆடியோலையும் 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும், எலெக்ஷன் எல்லாமே டோட்டலாக கவுண்டிங் முடிஞ்சு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லவே இல்லை. அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் அவர் சொல்லவே இல்லை அந்த வார்த்தையை. அவர் 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும் அந்த வார்த்தையை அவர் விடவே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு சொல்லியிருக்காங்க. பட் ஓவரால் இந்தியா எலெக்ஷனா இல்லை தமிழ்நாடு எலெக்ஷனாங்கிறது அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது, சந்தேகத்தை இருக்குது. என்னோட கருத்துக்கு அனுப்பி என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் எதிர்ப்பு. சார் அப்போ தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வித்ட்ரா கொடுக்கற சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்களே அதில் திங்க் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சுன்னா வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 26 நாள் இருக்கா நினைக்கிறேன். 26 நாளோ 30 நாள் வச்சுக்கோங்களேன். அதான் அதாவது மார்ச் ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக
வித்ட்ரால் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 100க்கு 80 90% சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்குண்டான சான்சஸ் கம்மி தான். இது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவரை சொல்கிற வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒருவேளை அடுத்த ஆடியோ கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு எல்லா ஸ்டேட்டும் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வித்ட்ரா கொடுக்க முடியும்னு கூட ஆடியோ வந்தால் கூட நான் சொல்லதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் இப்போ உள்ள ஆடியோ படி நான் சொன்ன கருத்து இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து 2 மாதம் மென்ஷன் பண்ணல, 3 மாதம் மென்ஷன் பண்ணல, எலெக்ஷன் முடிஞ்சு தான் சொல்லியிருக்காரு. பட் எந்த ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிற அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணல. பட் எலெக்ஷன் முடிஞ்சு தான் சொல்லியிருக்காரு. பட் இதில் நம்முடைய கருத்து கணிப்பு என்னென்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சாலே போதும். ஏன் சொல்கிறேன்னா, அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எலெக்ஷனுக்கு வித்ட்ராக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய கம்பெனி நிறுவனத்துடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நம்ம வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பணத்தை நல்லா க்ரோர் கணக்கில் இருக்குது கம்பெனியில். அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையும் இல்லை. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் போய் ஸ்டோர்லாம் சுற்றி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் போட்டு மனசை குழப்பிட்டு ஐயோ பணம் போச்சு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு நம்பிக்கையில் நம்ம கெட்டியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? நம்பிக்கையில் நம்ம வந்து கெட்டியிருக்கோம். ஸோ இந்த 1 மாதம் மட்டும் இஎம்ஐ கொஞ்சம் பொறுத்துப்போம். அவர் அதான் சொல்லிக்கார். அந்த 1 மாதம் கொஞ்சம் இஎம்ஐயை எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து போங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்காக ஒரு 2 மாதம் 3 மாதம்லாம் அந்த அளவுக்கு போகாதுன்னு என்னுடைய கருத்துக்காடியில் நான் இதில் பதிவு பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.